இதுக்கு முன்னாடி கையை உடைச்சிங்க, இப்போ அழைச்சிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? அதாவது இந்த அரசு என்ன மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சேனல்ல ஹூ இஸ் த சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே திரு சவுக்கு சங்கரை ஜெயிலில் வைக்கணும் அப்படிங்கிறது அரசு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அதற்கான நேரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவர் போட்ட சவுக்கு சங்கர் போட்ட விஷயத்தில் திராவிட மாப்பிளையின் பணம் அப்படின்ற முறையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அது நல்லா ட்ரிகர் பண்ணியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதன் விளைவாக தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு அடக்குமுறையோட இன்னைக்கு திரு சவுக்கு சங்கரை கைது செய்ய நடவடிக்கை நடந்திருக்குல்ல, அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் ஜேர்னலிஸ்டுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே அவர் வீட்டில் மலம் வீசப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவர் மிரட்டப்படுவதாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் அவங்களுக்கு ஆஃபீஸ் கொடுக்கப்படாது மிரட்டப்படுவதாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஜனநாயகத்தின் குரலை நெரிப்பதாக தான் நம்ம பார்க்கணும். திரு சவுக்கு சங்கர் விட்ட காணொலிகள், அவர் வச்ச நிறைய குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. திரு சவுக்கு சங்கர் எந்தெந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறாருன்னு பார்க்கணும். நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன் இருக்கு. இன்னைக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு இல்லாமல் தாவேக்காவே அதிகமாக தாக்குறாரு, வன்மத்தோட தாக்குறார் அப்படிங்கிறத பார்க்கப்படுகிறது. திமுகவும் அதே வன்மத்தோட தாக்கப்படுகிறார். ஏன்னு கேட்டால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் திமுக மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் அனைத்து உண்மை. அப்படி இல்லாத பட்சத்தில் அதை திமுக அரசு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா